ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் புதுசாக நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ்புக் முப்பனூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. என்னென்னா, யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஆளை போட்டு அதை சம்பந்தமாக ஒரு ஆளோடைய பக்கத்தில் முகநூல் பக்கத்தில் போட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில கமெண்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பு எழுதி அதுக்கு வாழ்த்துக்கு கிடைக்குமா நண்பர்களே அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கல. நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடமெல்லாம் போயிட்டு ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஷார்ட்டாக போடுற வீடியோ என்னென்னா, ஒரு கூலி தொழிலாளி அவர் பாவம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கையை எப்படி ஓட்ட தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபோட்டோவை எங்கேருந்து எடுத்து உங்களுடைய முகநூல் பக்கத்தில் போட்டு வாழ்த்துக்கள் கிடைக்குமா நண்பர்களே. வாழ்த்து கிடைச்சா யாரோடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறது தெரியாது. வாழ்த்துக்கள் கிடைச்சாதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்துக்கள் தான் நம்ம பின்மொழியோட வாழ்க்கையோ இல்லை சம்மந்தப்பட்ட நபரோட வாழ்க்கையை மேம்பட போதும். தயவுசெய்து வாழ்த்துக்கள் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு போங்க. வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் லைக் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சிம்பதியாக க்ரியேட் பண்ணுறது. அதாவது இதே பெரிய பெரிய நடிகர்னா போட்டிங்கன்னா ஆகப்பட்ட ரைட்ஸ் வந்துருக்கும். இந்த யார் ரைட்ஸ் சிம்பதி மற்றும் அனுதாபத்தை தேடுறது, இதெல்லாம் தேடி உங்களுடைய சமூக இதழ்களுடைய உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறீங்க. இதுதாங்க நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 190% ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களோட யூடியூப்பில் வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கும் படத்தை எடுத்துகிட்டு அவங்களுடைய முகநூல் புத்தகத்தை போட்டுட்டு அதற்கு கீழே சில வாசகங்கள், அதாவது உணர்வு ரீதியான சில வாசகங்களை அடிச்சுட்டு கீழே இந்த மாதிரி வாழ்த்துக்கள் கிடைக்குமா என்பதே அப்படின்னு சொல்லி கேள்வி போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு குழப்பா முதல்ல. ஏன்னா அவன் கண்டென்ட் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டென்ட் இல்லை, கஸ்டமர் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கமோன்றது. இந்தமாரி ஃபேஸ்புக்கில் முகநூல் பக்கத்தில் போய் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு போகாது. அந்த ஃபேஸ்புக்கில் யார் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய படத்தை அப்லோட் பண்ணிக்கிற வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தான் கிரெடிட் தெரிய முடியும். இதனால் உண்மையான ஆட்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. தயவுசெய்து சொல்கிறேன், இது நீங்கள் உதவி பண்ணாலும் சரி, உங்களுடைய பக்கத்தை நீங்கள் லைக் பண்ணாலும் சரி, அது அடுத்த பிரச்சனை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி பண்ணால் சம்மந்தப்பட்ட நபருக்கு நேராக உதவிங்க. யாரோ ஒரு ஆள் மூலியமாக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அது இன்டர்மீடியட், அதாவது இடைப்பட்ட ஆட்கள் தான் போகும். அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு போகுமாங்கிறது தெரியாது. இதை யோசித்து மக்களாகிய நம்பரை தான் உறுப்பினராக இருந்தால்தான் இந்த மாதிரி லைக் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அது. ஏன்னா வீடியோ யூடியூப்பில் வைக்கிட்டால் பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம், உங்களோட வீடியோவை டெக்னிக் போடுறது, உங்களோட முகமுகனைகள், உங்களுடைய டெக்னிக்கல் எப்படி பண்ணியிருக்கீங்க, இதை வச்சு எப்படி ஒரு கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை க்ரியேட் பண்ணேன். யாரோ பண்ண படத்தை யூடியூப் எடுத்து போடுறது தப்பு. அதை இப்போ யூடியூப்பில் சொல்லிட்டு சரி, யூடியூப்பில் பண்ணால் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சம்மந்தமான முகநூல் பக்கத்தில் போட்டு போடுறவங்க எல்லார்ட்டையும் வாழ்த்து கிடைக்கிறது எதுவுமே கேவலமான ஒரு தொழில். தயவுசெய்து இந்த பழக்கத்தை மாற்றுங்க. பழக்கத்தை மாற்ற முடியும்னு வச்சுங்க. மக்களாகிய நம்பரை தான் இந்த ஆட்கள்லாம் புறம் தள்ளாமல் இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நாள் லைக் வரும். அப்புறம் ஃபேஸ்புக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது போடுறது, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி போடுறது, அது பக்கத்தில் போடுறது, எல்லாரோட முகத்தில் போடுறது, அதை சென்ட்டு ஆரம்பி ஃபேஸ்புக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யார் கணக்கு இருக்கா
அத்தனை கணக்குக்கும் அந்த இது போகும், ஃபோட்டோ போகும், நோட்டிஃபிகேஷன் போகும். இதை சம்மந்தப்பட்ட யூடியூப் ஃபேஸ்புக் நிறுவனம் தான் அதை கண்காணிக்கணும். ஏன்னா ஃபேஸ்புக்கோட ஒன்றாவதோட புக்கம் தான் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பக்கங்கள், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்தியெல்லாம் எடுத்து முகநூல் பக்கத்துலேயும் போடுறாங்க. இதுதான் நிலைமை. ஸோ மக்களாக நம்மளாக யோசிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிக்கிறாங்க.